Fourth tip for encouraging children's cooperation. எல்லா டிப்ஸ் மாதிரி இது ரொம்ப ஈஸி. இது என்னது அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. அவ்வளோதான். உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை எப்போ பாரு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா உடனே உன்னோட ஒரே ரச்சா போச்சு, நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கிறத இல்லை, சொல்றதே கேட்கறது இல்லை அப்படி எல்லாம் திட்டாம, நீ அப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, எனக்கு அது பிடிக்கல நீ அப்படி பண்றது அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. போதும், அவனே புரிஞ்சுப்பான், பண்ண மாட்டான். அவ்வளோதான். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன, நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை எப்போவுமே பேசப்போது இன்ட்ரப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பிடிக்கலையா, உடனே நீங்கள் அவனை ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது. அப்படியே பாரு உங்கள் அப்பா மாதிரி இருக்க, இல்லை அந்த பையன் மாதிரி இருக்க, இந்த பையன் மாதிரி இருக்க, எனக்கு இது பிடிக்கல, நீ எப்போ பாரு இதே தான் பண்ணுற, அந்த டேகிங்கோ கேரக்டர் அசாசினேஷனோ இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் ஜஸ்ட் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத அவனுக்கு சொல்கிறீங்க. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் அவன் ஃபீல் பண்ணுறது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத அவனுக்கு சொல்கிறீங்க. அவ்வளோதான். நீ அப்படி இன்ட்ரப்ட் பண்ணும்போது அம்மாவுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, அது கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அது சொல்லும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த 4 டிப்ஸ் என்கேஜிங் கோஆப்ரேஷனோட ரொம்ப ஈஸியாக, கண்டிப்பாக இது 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸ் தான் இதெல்லாமே. இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.